வெல்கம் பேக் டு தனிஷா கிச்சன். தனிஷா கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கோயில் திருவிழாவுக்கு தான் பார்க்க போகிறோம். இது எந்த கோயில்னு பார்த்தீங்கன்னா பச்சையம்மன் கோவில். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோட்டில் இருக்குது இந்த கோயில். இப்போ பார்த்தீங்கன்னா சாமிக்கு பார்த்தீங்கன்னா வரிசைலாம் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இந்த பச்சையம்மன் பாருங்கள், இதுதான் பச்சையம்மன். இந்த கோயிலில் இருக்கிற சிவன் பேர் பார்த்தீங்கன்னா மச்சீஸ்வரர். இவங்க பார்த்தீங்கன்னா இது முனீஸ்வரர்னு சொல்லுவாங்க, ஐயனார் சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா விநாயகர், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா முருகர், வள்ளி, தேவயானை எல்லாருமே இருப்பாங்க. இங்கே இது பார்த்தீங்கன்னா ஐயனார் கையில் பார்த்தீங்கன்னா வேலில் நிலா போட்டு இருக்குது. இந்த தீமிதிப்பு விழா எப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி பார்த்திங்கன்னா இதுலேருந்து 3ஆம் நாள் விரதம் இருப்பாங்களாம். அந்த 3ஆம் நாளில் இருந்து 11ஆம் நாள் தீ மிதிப்பாங்களாம். அது காலிலேருந்து எதுவுமே சாப்பிடாம சாயங்காலம் காப்பு கட்டிட்டு ஒரு கிரகம்லாம் எடுத்துகிட்டு கிரகம் சுற்றிட்டு அதுக்கப்புறமேட்டுக்காக தான் தீ மிதிப்பாங்களாம், பண்ணுவாங்களாம். அதுக்கான வீடியோ தான் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி சாமிலாம் இருந்தாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா முனீஸ்வரனோட தம்பிங்க. அவங்க தான் தீ மிதிக்க பார்த்தீங்கன்னா கட்டைங்கெல்லாம் கொளுத்துறாங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடி அங்கே அதுக்கு பார்த்தீங்கன்னா கம்பிலாம் கட்டி வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள் கட்டியெல்லாம் வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் காலி ஆகிட்ட பிறகு போடுறதுக்கு. இதுதான் பச்சையம்மன் கோயிலோட ஆர்சி. அமேன் பார்த்தீங்கன்னா பொங்கல்லாம் நிறைய பேர் வச்சுட்டு இருந்தாங்க, நம்மளும் வச்சோம். பொங்கல் வச்சுட்டு முனீஸ்வரனுக்கும் பச்சையம்மாவுக்கும் நம்ம வச்சோம். முனீஸ்வரனுக்கு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் வைப்பாங்க, பச்சையம்மனுக்கு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் வைப்பாங்க. சாமிலாம் எடுத்துகிட்டு வர இதை கிரகத்துக்கு நான் சொல்லியிருந்தேன்ல, கிரகம் காப்பு கட்டிட்டு கிரகம் எடுப்பாங்க. இதேமாரி தான் கோயிலை ஒரு 3 சுற்று சுற்றிட்டு வருவாங்களாம். இங்கே பாருங்கள், சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே பண்ணுவாங்க. சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ வேல் மாதிரி ஏதோ குத்திட்டு காப்பு எடுப்பாங்க. சின்ன பசங்களுக்குலாம் அதெல்லாம் கிடையாது. இங்கே பாருங்கள், அப்படியே சுற்றி சுற்றி வரணும். இதான் சொன்னல பச்சையம்மன் கோயில் மச்சீஸ்வரர். இங்கே பார்த்தா தீ மதிக்க பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா பெருசாகவே எரியுது. கட்டையெல்லாம் வேணும்னா வச்சுப்பாங்க. அது செம அனலான்றது பார்த்தீங்கன்னா துணியை நினச்சி போட்டு பண்ணாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஐயனார் காலேருந்து கண் திறக்கலையா, இப்போ தான் திறக்கிறாங்க. அது ஃபுல்லாக ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நம்மளும் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், நம்மளும் தொட்டு கும்பிட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், கண் திறந்தாச்சு சாமியை முனீஸ்வரன் பார்க்கும்போது எவ்வளோ பார்க்கும் போதே பாருங்கள் எவ்வளோ கண்ணில் தெரியுதுன்னு. நிறைய பேர் ஃபோட்டோ எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா பச்சையம்மன் சாமி வெளியே வர சொல்ல டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்தது. நீங்கள் பாருங்கள், டான்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பச்சையம்மன் எல்லாம் சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள்,
இங்கே பாருங்கள் சாமிக்கு வந்து ஜடை வச்சுருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாவாடை சட்டைலாம் போட்டுக்கிட்டு சாமி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. ஜடை, சுங்கு, பில்லை, பூ எல்லாமே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள் சாமி வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வெளியே போகுது. இந்த குழந்தை வயசுக்கு எல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க. குழந்தை வந்து கத்திக்கிட்டே இருந்தால் இந்த கட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து அழகாக எரிஞ்சிருச்சுன்னு. இதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து பரப்பி விடுவாங்க. பரப்பிட்டு சமநிலையாக வந்து வைப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஈரத்தொழிலாம் போட்டு பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் சாமியை வெளியவும் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். கீழே வந்து காசு போட்டு கண்ணிலேருந்து எடுப்பாங்க அந்த நோட்டை. அதுக்கு வந்து மோனவாசியம் எல்லாமே வச்சுட்டு இருந்தாங்க. சாமி வந்து ரொம்ப நேரம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தது. ஆனால் அவங்களும் வந்து ஆடிட்டு அந்த எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமே பார்த்தீங்கன்னா ஐயன் கத்தி மேலே நடந்துட்டு இருந்தாங்க. வந்து கத்தி வந்து போட்டுட்டு அது மேலே எலுமிச்சம்பழத்தை போட்டு அந்த எலுமிச்சம்பழம் கிடச்சா வந்து கல்யாணம் ஆகுமா, குழந்த பிறக்காதவங்க வந்து குழந்த பிறக்குமா, நிறைய சாங்கியெல்லாம் இருந்தது. அது மாதிரி அதை சாப்பிட்டா வந்து கல்யாணம் ஆகும், குழந்த பிறக்கணும் எலுமிச்சம்பழத்தை. இங்கே பாருங்கள் 3 விநாயகர், பச்சையம்மன், ஐயனார் எல்லாமே லைனாக வச்சுருந்தாங்க. 3 சாமி ஒன்றா பார்க்குற மாதிரி. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சாமி வந்து கிரகம் வருது. போயிட்டு வந்து அந்த தீ சுற்றிக்கிட்டு அப்புறமேட்டு ஊரை போயிட்டு சுற்றிட்டு வருமா. போயிட்டு ஊர் எல்லையை போயிட்டு ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வந்தால் தீ மிதிப்பாங்களாம். அப்புறமேட்டுக்கா இங்கே பாருங்கள் அந்த லைன் ஃபுல்லாகவே சாமி தீ, அக்னி சட்னி, கிரகம் எல்லாமே போகுது. இங்கே பாருங்கள் தீ சட்னி, அக்னி சட்னி எல்லாமே வந்து அந்த கிரகத்தை போய் சுற்றிட்டு வரும். ஒரு ஊர் எல்லையெல்லாம் போய் சுற்றின்ட்டு அப்புறமேட்டு தான் வந்து தீ மிதிப்பாங்களாம். இதுதான் வந்து ஐதீகம். அதுக்கு இந்த தீயில வந்து சமமாக வந்து பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாமி வந்து கிளம்பிடுச்சு. அது ஒரு சுற்றிட்டு வரும். பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரகம் வந்துருக்கு. கிரகமும் சுற்றிட்டு அதுவும் போயிடும். ஒரு ஊர் எல்லையை போய் சுற்றிட்டு வந்துடும். தீ மிதிக்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பரப்ப வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. இங்கே பாருங்கள் எப்படி பரப்புறாங்கன்னு. ஐயனார் தீ பாருங்கள் பரப்பி முச்சாச்சு. இது மாதிரி தான் வச்சுருந்தாங்க. துணிலாம் போட்டு எப்படியோ பண்ணியிருந்தாங்க. இது பார்க்கறதுக்கோசம் நிறைய பேர் வந்து நின்றுட்டு இருந்தாங்க, உட்காந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் பாருங்கள் இங்கே பார்த்தா தீ மிதிக்கிறது. சாமி போயிட்டு சுற்றின்ட்டு வந்தாச்சு. எல்லையே இப்போ வந்து மெரிக்க போகிறாங்க. முதல் பார்த்தீங்கன்னா பூச்சட்டி போகுது.
போகுது. இப்போ பாருங்கள், மெரிக்க போகிறாங்க. இப்போ பாருங்க, தீ மிதிக்க எல்லாரும் நடக்க ஆரம்பிச்சாச்சு. இதேமாரி உங்கள் ஊரில் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. இங்கே பாருங்கள், ஊந்தெல்லாம் கும்பிட்றாங்க. தீ மெரிக்க போகுது. இங்கே பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரெண்டு வாட்டி 3 வாட்டி மெரிச்சாங்க. ஒரு வாட்டி மெரிச்சிட்டு சைடாக விழுந்தாங்க. அது கையில் வேப்பெல்லாம் வச்சு கரெக்டாக பண்ணாங்க மெரிக்கிறதுக்கோசம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நான். இது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வீடியோ இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் குழந்தைங்களோட சத்தம்லாம் கேட்கும், கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. சாரி. தேங்க்யூ.